நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணாங்களாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமா தான் வருவாங்களாம். ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் ராஷன். எந்த விதத்திலையும் எந்த குறையும் வரக்கூடாது. என்னெல்லாம் தேவையோ அதை முன்னாடியே வாங்கிடுங்க. நானே போய் செக் பண்ணிடுறேன்னா. பெரியப்பா, நான் இங்க இருந்து சில பொருட்கள்லாம் எடுத்துட்டு போகணும். எடுத்துக்கவா? எடுத்துக்கமா. சரி. இருமா இருமா, நான் வரேன். இருமா, நான் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் பெரியப்பா, நீங்க நக்ஷ புடிச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வரேன். பட்டுக்குட்டி எப்படி இருக்கீங்க? 2-3 நாளாவே இவன் கூட விளையாடுற சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்கலமா. இப்ப இவன் சின்னதா இருக்கான், அதனால இவனுக்கு தெரியாது. கொஞ்சம் பெரியவானதுக்கு அப்புறமா பாருங்க, கோவப்படுறதுக்கும் இவன் கத்துக்குவான். நீ கவலைப்படாத. இவனுக்கு கோபம் வர ஆரம்பிக்கும் போது இவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு நான் கத்துப்பமா. நீ கவலையப்படாத. பட்டுக்குட்டி எப்படி இருக்கீங்க? தாத்தாவை பாத்தீங்களா? தாத்தாவை பார்த்து சிரிடா. குழந்தை எங்க போயிட்டா? நந்தினியையும் காணமே. ஏமா, நந்தினியை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, நாங்க பார்க்கல. அர்ச்சனா, குழந்தை எங்கம்மா? மறுபடியும் நந்தினி கையிலேயே கொடுத்துட்டியா? அவங்க மறுபடியும் குழந்தைய தூக்கிட்டு வெளியில போயிட்டாங்கன்னா நான் தான் குழந்தை யார்கிட்டயும் கொடுக்காதன்னு சொல்லி கொடுத்தல. அவன் பெரியப்பா ரூம்ல இருக்கான். என் கையில நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்தது, அதனால பெரியப்பாவை அவனை வச்சுக்க சொல்லிருக்கேன். சரி போ, போய் குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடு. உங்க பெரியப்பா ஏற்கனவே டென்ஷனா இருக்காரு. அவனை பாத்துக்கிட்டா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. போ, முதல்ல போய் குழந்தைய தூக்கிட்டு வா. சரிம்மா. சாந்தி, நான் சொல்றத கேளு. நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க விரும்பலக்கா. மாணிக்கம், ஐயர் போன் பண்ணாரா? அர்ச்சனா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணியா? உனக்கு தெரியாது போல இருக்கு. ஆனா நீ இவ்வளவு அழகா இருந்தா பாக்குறவங்க மயங்கிடுவாங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன கார்த்திக் நீங்க? சரி சரி போங்க, வெளியில நிறைய வேலை கிடக்கு. இருக்கு. ஆனா இப்போ வேலையில கவனம் செலுத்துறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு நிஜமாவே ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒருவேளை எனக்கு மேல காதல் வந்துருச்சோ என்னமோ. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். ஐயரே, அம்மா,
பூஜைக்கு தேவையான எல்லா பொருள், வெள்ளிக்காசு எல்லாம் வச்சாச்சு. ம். வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. எதுவும் வேண்டாமா, எனக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு. இந்தாங்கம்மா. இதுவே போருமா? ம். சரி ஆ. மாணிக்கண்ணே, நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணணும். அர்ச்சனாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். சரி. அண்ணி ஆ, நந்தினி அக்கா நீல கலர் பேக் கேக்குறாங்க. ஆ, நீல கலர் பேக். அது அந்த டைனிங் டேபிள்ல இருக்கு. சரி. வேற என்ன? பெரியம்மா, அர்ச்சனா, ஐயரு வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வேணும்னு கேட்டாரே. அது எப்போ கொடுத்துட்டேன் பெரியம்மா. சிகப்பு துணி வேணும்னு கேட்டாரே. அந்த துணியை நீங்க கொடுக்கறதா சொன்னீங்களே. உங்க ரூம் கபோர்ட்ல கூட வச்சிருக்கேன் நீங்களே. அ, ஆ, ஆ, நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாரு. சரி பரவாயில்ல, நீ உன் வேலையை பாரு, ம். நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆ, அர்ச்சனா, சாந்தி எங்கம்மா இருக்கா? அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. நீ ஏன்டா இப்படி பயப்படுற? நம்ம சைடுல எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சாச்சு. 20 இல்ல, எக்ஸ்ட்ராவா 100 பேர் வந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்பவாவது சரி. சாரிடா கார்த்திக், எங்களால உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவாயிடுச்சுல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன, அப்புறம் நான் இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? ம். அர்ச்சனா, என்னாச்சு? யாருக்காவது வெயிட் பண்றியா? இல்ல இல்ல, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பண்ண விஷயத்துக்கு தேங்க்ஸ் மட்டும் சொன்னா பத்தாது. ம், வாய மூடுறியா? அர்ச்சனா, நக்ஷங்க மத்தியானத்துல இருந்து நான் அவனை பார்க்கவே இல்ல. ஆமா நீ, என் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கானா? இப்ப அவன் தூங்குற நேரம் இல்லையே. நக்ஷ் எங்க? அவன் அம்மா கிட்ட தாங்க இருக்கான். Dress மாத்தி கூட்டிட்டு வரேன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்நேரம் ட்ரெஸ் மாத்தி இருப்பாங்க. அர்ச்சனா ப்ளீஸ் அவனை கொஞ்சம் கீழே கூட்டிட்டு வரியா? அப்புறம் கல்யாணத்துக்கு நடுவுல அவனை பார்க்க எனக்கு நேரமே கிடைக்காது. ரொம்ப நேரமா அவனை பார்க்காததுனால அவன் ஞாபகமாவே இருக்கு. போ அர்ச்சனா, சீக்கிரம் போய் அவனை கூட்டிட்டு வா. ம். வாங்க போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும் குட்டி, நீ என்னோட பேரன், எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்க அப்பா அம்மாவுக்கு நீனா ரொம்ப உயிர். நீ எதுக்கும் பயப்படாத, என்கிட்ட இருந்து உன்னை யாருமே பிரிக்க முடியாது. என் மேல கோவமா இருக்கியா சாந்தி? நான் சொல்றத கேட்க மாட்டேல்ல? ரொம்ப சந்தோஷம். வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன விஷயம் லக்ஷ்மி? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ. டேய் ராகுல், இங்கேயும் வந்து மொபைல்லே நோண்டிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் சுமாரு. எப்பவும் விளையாட்டு தான் அவனுக்கு. எல்லாரும் வந்தாச்சு, ஆனா பெரியம்மாவை மட்டும் ஆளையே காணுமே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. டேய் அவங்க எல்லாம் வந்தாச்சு, நீ போ போய் அவங்க நாங்க வரவேற்க. போறோம், சரிம்மா. போறோம். எல்லாரும் வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. மாப்பிள்ளை வந்தாச்சு. ஷோபானி மாப்பிள்ளை வந்தாச்சு. மாணிக்கண்ணே, கிரிஜா எங்க ருக்மணி சம்பந்தி? வாங்க வாங்க வாங்க, இங்கதான் முதல்ல போங்க. அம்மா, நந்தினி அம்மா எங்க? தெரியல, ஒண்ணு அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இல்லனா ஏதாவது வேலையில பிஸியா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆமா, அவளை வெள்ளி காயின் கொண்டு வர சொல்லியிருந்தேன். அது இப்பதான் தேவைப்படும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும்ல. பெரியப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா, நீங்க இவனை கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆ. ஐயோ, என்னடா ஆச்சு உனக்கு? பாட்டி கிட்ட சமத்தா இருக்கணும், சரியா? அர்ச்சனா, ஆ? நீ இங்கே இரு, நான் போறேன். சரி. பெரியம்மா, என்னாச்சு? நீங்க இன்னும் ரெடியாகவே இல்லையா? ஆ, என்னாச்சு பெரியம்மா?
உடம்புக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நான் நல்லா இருக்கேன்ப்பா. பெரியப்பா வெள்ளி காசு கேட்டாரு. ஆ இதோ. பெரியம்மா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுங்க. ம்? சரிப்பா, நீ போ. நான் இதோ ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. ஆ? வாங்க எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. என்ன அக்கா இன்னும் வரவே இல்ல? இந்த நேரத்துல அக்கா இங்க இருக்க வேண்டாமா அர்ச்சனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரியம்மா வந்துருவாங்கன்னு கார்த்திக் சொன்னாரு. நான் வேணா போய் பாத்துட்டு வரவா? இல்ல, அவங்களே வந்துருவாங்க, நீ விடு. என்னாச்சு? குழந்தை மறுபடியும் ஈரம் பண்ணிட்டான் போல இருக்கு. கொடுங்கம்மா, என்கிட்ட கொடுங்க, நான் போய் நாப்பி மாத்திட்டு வரேன். இல்ல பரவாயில்ல அர்ச்சனா, நானே போய் மாத்திட்டு வரேன். நீ இங்கே இரு, உனக்கு தான் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும். சரிம்மா. நான் இப்ப வந்துடுறேன். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க, வணக்கம். 2 நிமிஷத்துல நம்ம ட்ரெஸ் மாத்திடலாம். என் பட்டு தானே நீ ஈரம் பண்ணிட்டியா? ஓ செல்ல குட்டியில நீ. வேண்டாம் 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 வேண்டாம். சின்னம்மா, உங்களை மண்டபத்துல கூப்பிடுறாங்க. கல்யாணம் ஆரம்பிக்க போகுது. சரி வா. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னோபசாந்தயே யஸ்வத்ரத வக்ராத்யாஹ வாரிஷத்யா வரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே யா தேவி சர்வபூதேஷு புஷ்டரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமः யா தேவி சர்வபூதேஷு புத்திரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமः யா தேவி சர்வபூதேஷு மாமா, ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்தே நமஸ்தஸ்தே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாமா. யா தேவி சர்வபூதேஷு என்ன மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசுறீங்க? சம்ஸ்திதா நமஸ்தஸ்தே உங்க தங்கச்சி எனக்கும் பொண்ணு மாதிரி தானே? யா தேவி சர்வபூதேஷு ஷக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமः யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா. சரி, பொண்ணோட அண்ணனும் அண்ணிய வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு முடிச்சு போட சொல்லுங்க. யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா அண்ணி நமஸ்தஸ்தே எங்க? நமஸ்தஸ்தே நமஸ்தஸ்தே நமோ நமः அதான் எனக்கும் தெரியல. ரொம்ப நேரமா என் கண்ணிலே படல. எங்க போனானே தெரியலையே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? நிச்சயமா அண்ணி ஏதோ வேலையில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அண்ணி இங்க வந்திருப்பாங்களே. அப்படி என்ன வேலை இருக்க போகுது? இந்த நேரத்துல அவ இங்க இருக்கிறது தானே முக்கியம். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய அர்ச்சனா, பெரிய சம்பந்தியம்மா எங்க? வந்ததுல இருந்து கண்ணிலேயே படல. இல்லம்மா, அப்பவே கார்த்திக் அவங்கள போய் பாத்துட்டு வந்தாரு. ரெடி ஆயிட்டு வந்துறேன்னு சொன்னாங்களாம். இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி
தன்னோ ருத்ர ஒரு நிமிஷம். சரிப்பா. ஓம் சொல்லுங்க குப்தா சார். சரி மீட்டிங் நாளைக்கே வச்சுக்கலாம். கண்டிப்பா வந்துருவேன். என்ன பண்றீங்க நீங்க? குப்தா சார், நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். மன்னிச்சிருக்க சார், தெரியாம பண்ணிட்டேன். கவனமா இருக்க மாட்டீங்களா? எடுத்துட்டு போங்க. சாரி சார். உடனே அதை க்ளீன் பண்ணி ஆகணும். அப்படியே மேல ஊத்திட்டான். டேப் திறந்திருக்கா? தண்ணி சத்தம் வந்துட்டே இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியமா, பெரியமா என்னாச்சு? பெரியமா, கண்ணை திறந்து பாருங்க பெரியமா. பெரியமா, பெரியமா, என்னாச்சு? ஓம் சூர்யாய நமः ஸ்வாஹா. ஓம் சந்திராய நமः ஸ்வாஹா. பெரியமா, ஓம் புதாய நமः ஸ்வாஹா. பெரியப்பா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ச்சே. பெரியமா, ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத். கார்த்திக் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு? ஹலோ கார்த்திக், அர்ச்சனா கொஞ்சம் சீக்கிரமா இங்க வரியா? ஏன் இப்படி பயந்து போய் பேசுறீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? பெரியமா ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற வாஷ்ரூம் இருக்கு. சீக்கிரம் வா. வாஷ்ரூம்லயா? என்னாச்சு கார்த்திக்? பெரியமா, பெரியமா ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. கார்த்திக் நீங்க எங்க இருக்கீங்க? அர்ச்சனா, அர்ச்சனா நான் உள்ள இருக்கேன். சீக்கிரம் வா. கார்த்திக் நீங்க எங்க தான் இருக்கீங்க? அது பெரியமா, பெரியமா கண்ணை திறந்து பாருங்க பெரியமா. ஸ்ரீர்வர்ஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः ததமானம் பவதி சதாயத் புருஷத் ததேந்திரிய. என்ன லலிதா, அக்காவை காணுமே? ஆமாங்க, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை தங்கம் விஷயத்துல அக்காவுக்கும் சாந்தி அக்காவுக்கும் ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இந்த நேரத்துல போக வேண்டாம். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் போய் அக்காவை தேடுவோம். தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. பெரியம்மா, ஐயோ பெரியமா, கார்த்திக் என்னாச்சு உங்களுக்கு? தெரியல அர்ச்சனா. நான் இந்த பக்கம் வரும்போது தண்ணி சத்தம் கேட்டுச்சேன்னு உள்ள வந்து பார்த்தேன். பெரியம்மா, பெரியமா, பெரியம்மா கண்ணு திறந்து பாருங்க. நாங்க கண்ணை ரெண்டு திறந்து பேரும் பாருங்க, இருக்கோம். உங்களுக்கு பெரியம்மா. என்னாச்சுன்னு சொல்லுங்க. ரொம்ப நேரமா இப்படி மயக்கத்தில் இருக்காங்க. ஏதாவது பண்ணுங்க கார்த்திக். பெரியப்பா, அப்பா யாரையாவது கூப்பிடுங்க. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன், யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பெரியம்மா. கல்யாண சத்தத்துல அவங்களுக்கு ஃபோன் சத்தம் கேட்கல போல இருக்கு. நீங்க பாத்துக்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். இல்ல நீங்க இங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துறேன். நான் பத்திரமா பாத்துக்கோங்க. பெரியமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது பெரியமா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயத் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகபத்ரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுः சர்வாபிஷ சித்திரஸ்து மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. வாங்க பெரியப்பா. பெரியம்மா கண்ணு முடிச்சு பாத்தாங்களா? டாக்டருக்கு ஃபோன் பண்ணீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்கான, லைன் கிடைக்கல. இப்போ என்ன பண்றது? சீக்கிரமா இவங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். எப்போ இப்படி ஆச்சு? எனக்கு தெரியாதுப்பா. முகம் கழுவ வந்திருப்பாங்க, அப்ப இப்படி ஆயிருக்கும். கல்யாண வீடு, ஆம்புலன்ஸையும் கூப்பிட முடியாது. நீ போய் கார் எடுப்பா. பின்பக்கமா அண்ணியை கூட்டு போயிடலாம். எல்லாருக்கும் அப்புறமா சொல்லிக்கலாம். நீ முதல்ல கார் எடுப்பா. சரிங்கப்பா. கார்த்திக் நானும் உங்க கூட வரேன். இல்ல அர்ச்சனா, இந்த நேரத்துல நீ இங்க இருக்கிறதா சரியா இருக்கும். ஆமா அர்ச்சனா, நீ இங்கே இருமா. கல்யாண பொண்ணை எந்த பிரச்சனையும் இல்லாம புகுந்த வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். கார்த்திக் டாக்டர் கிட்ட பேசிட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரி. சரியா? சரி. அர்ச்சனா, பெரியம்மா, பெரியம்மாவை தூக்கலாம் ஹெல்ப் பண்ணு. அர்ச்சனா அவங்க பெரியம்மாவை கூட்டிட்டு வரேன்னு போனா இன்னும் வரவே இல்லை. பிரச்சனை எதுவும் இருக்காதே?
இத பாரு ராதிகா, இது கல்யாண வீடு. 1008 வேலை இருக்கும், உனக்கு தெரியாதா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, இன்னும் அண்ணி வரவே இல்லையே. அர்ச்சனாவும் அக்காவும் எங்க போனாங்க? கார்த்திக், அவங்க பெரியப்பா, இவரை கூட காணுமே. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? லக்ஷ்மி, உங்க அப்பாவை எங்கேயாவது பாத்தியா? எங்க இருக்காருன்னு தெரியுமா? மா, இப்ப எங்க தானே இருந்தாரு, நான் பார்த்தனே. எங்க போனாங்கன்னு தெரியலையே. உங்க அண்ணியையும் பெரியம்மாவையும் எங்கேயாவது பாத்தியா? மா, பெரியம்மா புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. நேத்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஏதோ விட்டு போச்சு, அதை பண்ணணும்னு. ம்